அல்லாஹ் தபாரக வ தஆலா இல்மை பற்றி, அதாவது கல்வியை பற்றி குர்ஆனில் நிறைய இடங்களில் பேசுகிறான். இல்முடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் தபாரக வ தஆலா குர்ஆனிலே நிறைய இடங்களில் நிறைய நபர்களை வைத்து பேசுகிறான். அதில் وَلَقَدْ آتَيْنَا دَاوُودَ وَسُلَيْمَانَ عِلْمًا وَقَالَ الْحَمْدُ لِلَّهِ الَّذِي فَضَّلَنَا عَلَى كَثِيرٍ مِنْ عِبَادِهِ الْمُؤْمِنِينَ. அல்லாஹ் தபாரக வ தஆலா சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இல்மை கொடுத்தான். ஆனால் இந்த இல்மை பெற்றதின் காரணமாக இரண்டு நபிமார்களும் கூறுகிறார்கள், ஃபضلنا على كثير من عباده المؤمنين. அல்லாஹ் தபாரக வ தஆலா முஃமினான மக்களுக்கு மத்தியில், அதாவது அதிகமான முஃமினான மக்களுக்கு மத்தியில் கல்வியை எங்களுக்கு கொடுத்ததன் காரணமாக கல்வியை கொண்டு எங்களை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான் என்று சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கூறி காட்டுகிறார்கள். இல்மை கொண்டுதான் மனிதர்களுக்கு சிறப்பு. ஆக இந்த ஆயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுவது இல்மை கொண்டு இரண்டு நபிமார்கள் நாம் சிறப்பாக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதனைத் தொடர்ந்து يرفع الله الذين منكم والذين اوتوا العلم درجات والله بما تعملون خبير. இந்த ஆயத்தில் ஈமான் கொண்டவர்களுக்கும் கல்வியை கற்று அதை பிறருக்கும் கற்றுக் கொடுத்தவர்களுக்கும் பலவிதமான அந்தஸ்துக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து உயர்த்துகிறான். வல்லாஹு யர்ஃபஉல்லாஹு அல்லதீன மின்கும். இன்னும் நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்று கூறுகிறான். இந்த இருவருக்கும் அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. எங்கே என்றால் இன்மையிலும் மறுமையிலும் உயர்த்தப்படுகிறது. அதாவது ஈமான் கொண்டவர்களுக்கு பலவிதமான அந்தஸ்துக்களை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்மையில் உயர்த்துகிறான். ஆனால் மறுமையில் இன்மையும் காட்டிலும் மறுமையில் பலவிதமான அந்தஸ்துக்களை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஈமான் கொண்டவர்களையும் கல்வியை கற்றவர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்த்துகிறான். இந்த இல்மை பற்றி, கல்வியை பற்றி பேசும் பொழுது, அதாவது நம்முடைய ஹபீபான நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முதலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து பேசிய வார்த்தை, கூறிய வார்த்தை இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் சென்று நபியை நீங்கள் ஓதுவீராக என்று அல்லாஹ் கூற வைத்தான். அதற்கு நபி அவர்கள் எனக்கு ஓத தெரியாது என்று கூறுகிறார்கள். அதற்கு பின்னால் நீண்ட வரலாறு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களை கட்டி அணைப்பார்கள். அதற்கு பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி காட்டியதை திரும்ப முழுவதுமாக ஓதி காட்டுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இங்கே என்ன கூற வருகிறார்கள் என்றால், இக்ரா, நீங்கள் படியுங்கள், நீங்கள் ஓதுங்கள். ஒரு காரியத்தை படித்தால்தான் அதற்குள் என்ன இருக்கிறது என்று தெரிய வரும். அதனால்தான் வஹீனுடைய முதல் வார்த்தையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இக்ரா என்ற வார்த்தையை வைத்திருக்கிறார். நீங்கள் ஓதுங்கள், நீங்கள் படியுங்கள், அதாவது கல்வி கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக அந்த வார்த்தை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஹீன் மூலம் முதல் வார்த்தையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம. உங்களில் யார் சிறந்தவர் என்றால் இல்மை கற்று, கல்வியை கற்று அதன்படி அமல் செய்து மற்றவருக்கும் கற்றுக் கொடுப்பாரே அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். ஆக அல்லாஹ்வும் ரசூலும் அதிகமான இடங்களில் கல்வியை பற்றி, கல்வியுடைய போதனைகளை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த இல்மு என்பது மனிதனின் அடிப்படை உரிமைகளில் ஒன்றாக இருக்கிறது.
ஒருவருக்கு பேரும் புகழையும் தரக்கூடிய செல்வம் கல்வி செல்வத்தை தவிர வேறில்லை. கல்விக்காக உயிர் கொடுத்தோர் என்றும் மரணிப்பதில்லை. கற்றவர் மரணித்து விடுவார். ஆனால் கற்ற கல்வி இந்த உலகத்தில் அழியும் வரை உலாவிக் கொண்டிருக்கும். கற்றவர் மரணித்து விடுவார். ஆனால் கற்பித்துக் கொடுத்த கல்வி இந்த உலகம் அழியும் வரை இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கும். உதாரணமாக சொல்ல போனால் கிட்டத்தட்ட 1445 ஆண்டுகள் ஹிஜ்ரி நாட்களை கடந்தும் கற்பித்த புனித இஸ்லாம் மார்க்கம் இன்று வரை நடைமுறைப்படுத்தப்படுகிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணமாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்மை பற்றி நிறைய இடங்களில் கூறியிருக்கிறார். அதில் முக்கியமாக ஒரு 5 ஹதீஸ்களில் கூறி காட்டுகிறார். மன் சலக தரீகன் யத்லுபு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு தரீகன் மின் துரிகில் ஜன்னah. கல்வியை தேடுவதன் மீது அதிகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூண்டியிருக்கிறார்கள், உற்சாகம் மூட்டியிருக்கிறார்கள். அந்த வகையில் கல்வியை கற்று இல்மை கற்று யார் பயணம் செய்கிறாரோ அவர்களுக்கு சொர்க்கத்தின் பாதைகள் இலகுவாக ஆக்கப்படுகிறது. அதாவது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் கல்விக்காக வேண்டி யார் பயணம் செய்வாரோ அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய பாதை இலகுவாக ஆக்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். கல்விக்காக வேண்டியே தன் வாழ்க்கையையும் பயணத்தை ஆக்கிக் கொண்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர் சொர்க்கத்தினுடைய பாதையை லேசாக ஆக்கிக் கொடுக்கிறான். ஒருவர் சொர்க்கத்திற்கு செல்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒருவர் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த காலத்திலும் சாதாரண விஷயமாக அல்ல. அப்படிப்பட்ட சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த கல்வியை கற்பதன் மூலமாக வைத்திருக்கிறார். இரண்டாவதாக கூறிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இல்மை கற்பவருக்கு, இந்த கல்வியை, இந்த மார்க்க கல்வியை கற்பவருக்கு மலக்குமார்கள் தங்களுடைய இறக்கைகளை விரிக்குகிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இறக்கைகளை விரிக்குகிறார்கள் என்றால் அதற்கு 3 அர்த்தங்கள் புகார்கள் கொடுக்கிறார்கள். கல்வியை கற்பதற்காக யார் செல்கிறார்களோ அவருக்காக வேண்டிய மலக்குமார்கள் தன்னுடைய இறக்கைகளை விரிக்குகிறார்கள். ஒன்று, மார்க்க கல்வியை கற்பவரை சுமப்பதற்காக வேண்டி மலக்குமார்கள் ரெக்கையை விரிக்குகிறார்கள். மார்க்க கல்வியை கற்பதற்காக வேண்டி யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்காக வேண்டி மலக்குமார்கள் தன்னுடைய ரெக்கைகளை கீழே விரிக்கிறார்கள், அவர்களை சுமப்பதற்காக வேண்டி. இரண்டாவது, மார்க்க கல்வியை கற்பதற்கு முன்னால் பணிவாக இருக்க வேண்டும் என்பதற்காக இயற்கைகளை தாழ்த்துகிறார்கள். மலக்குமார்கள் எந்நேரமும் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மலக்குமார்கள், பாவங்களே செய்யாத மலக்குமார்கள், பாவத்தை பற்றி நினைக்காத மலக்குமார்கள் கல்வியை கற்கக்கூடிய ஒரு நபருக்காக வேண்டி தன்னுடைய ரெக்கைகளை விரிக்கிறார்கள் என்றால் கல்வியை கற்பது சாதாரண விஷயமா? ஒரு இன்றைய காலத்தில் ஒரு மனிதன் நடந்து செல்கிறார் என்றால் அவருக்கு கண்ணியம் செலுத்தும் ஒரு தலையாய நம்ம புரிகிறோம். அவருடைய வயதை கவனித்து, அவர் படித்த எளிமை கவனித்து. ஆனால் மலக்குமார்கள் தன்னுடைய ரெக்கைகளை கல்வி கற்பதற்காக வேண்டி விரிக்கிறார்கள். மூன்றாவது, மார்க்க கல்வியை கற்பதற்காக இருக்கின்றார்களே அவர்களோடு மலக்குமார்கள் சேர்ந்து அமர்ந்து விடுகிறார்கள். மார்க்க கல்வியை கற்பதற்காக வேண்டி எங்கே எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த கூட்டத்தில் எல்லாம் மலக்குமார்கள் அமர்ந்து விடுகிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். ஆக மார்க்க கல்வியை கற்பதற்காக வேண்டி மலக்குமார்கள் இந்த மாதிரி செயல்களை செய்வது பெரும் ஆச்சரியத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. அப்போ மார்க்க கல்வியை கற்பவரின் சிறப்பு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, யார் யாரெல்லாம் மார்க்க கல்வியை கற்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டி வானத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அவர்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்கின்றது.
லியஸ்தக்பிர் லஹு மின் ஃபிஸ் ஸமாவாத்தி வ மன் ஃபில் அர்த். யாரெல்லாம் மார்க்க கல்வியை கற்பதற்காக வேண்டி இருக்கின்றார்களோ அவர்களுக்காக வேண்டி வானத்தில் உள்ள உயிரினங்களும் பூமியில் உள்ள உயிரினங்களும் அவர்களுக்காக வேண்டி இஸ்திக்பார் செய்கின்றது, பாவ மன்னிப்பு தேடுகிறது. நாம் பிறந்தது முதல் இன்று வரையிலும் எத்தனை பாவங்கள் செய்திருப்போம், எண்ணில் அடங்க முடியும், இந்த அளவுக்கு நம்ம செஞ்சிருப்போம், எண்ணில் அடக்க முடியும், அந்த அளவுக்கு தான் பாவம் செய்திருப்போம் என்று நம்மளால் கூற முடியுமா? அதற்கு வேண்டி நாம் செய்த பாவத்திற்காக வேண்டி நாமளே தௌபா செய்யாமல் நின்று இருக்கிறோம். ஆனால் கல்வி கற்பதற்காக வேண்டி மலக்குமார்கள் அல்ல, வானத்தில் உள்ள உயிரினங்களும் பூமியில் உள்ள உயிரினங்களும் அவர்களுக்காக வேண்டி இஸ்திக்பார் செய்கின்றது, பாவ மன்னிப்பு தேடுகிறது. இந்த வானத்தில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது இப்படி கூறுகிறார். கடல்வாழ் உயிரினமாய் இருக்கக்கூடிய மீனாக இருந்தாலும், பொந்தில் அடங்கி இருக்கக்கூடிய எறும்பாக இருந்தாலும் கல்வி கற்பதற்காக வேண்டி இஸ்திக்பார் செய்கின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிக்காட்டுகிறார்கள். ஆக கடலுக்கு அடியில் இருக்கின்ற உயிரினங்களாகட்டும், பூமியில் பறந்து விரிந்து திரிகின்ற உயிரினங்களாகட்டும், வானத்துக்கு மேலே இருக்கின்ற உயிரினங்களாகட்டும் கல்வி கற்பதற்காக வேண்டி இஸ்திக்பார் செய்கின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறி காட்டுகிறார்கள். நான்காவதாக, வணக்கசாலியை விடவும் கல்வி கற்பவரின் சிறப்புதான் உன்னதமானது, மகத்துவத்திற்குரிய என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். அதற்கு உதாரணமாக கூறுகிறார்கள், நட்சத்திரம் இருக்கின்றது அல்லவா, அந்த நட்சத்திரம் என்பது ஒரு வணக்கசாலியை போன்றது, அதிகமாக காணப்படும். வணக்கசாலிகள் நிறைய நபர்கள் இருப்பார்கள், ஆனால் கல்வி கற்றவர் இல்முதாரி என்பவர் பௌர்ணமி நிலவை போன்றவர். நாம் கண்ணை பறிக்கும் ஜொலிக்கும் நட்சத்திரம், அப்படி வணக்கசாலிகள் இருப்பார்கள். ஆனால் ஒட்டுமொத்த அளவையும் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய பௌர்ணமி நிலவுதான் கல்விக்குரியவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுகிறார்கள். ஐந்தாவதாக, உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுகிறார்கள். கல்வி கற்றவர்கள் இல்முதாரிகள் இன்னமல் உலமா வரஸத்துல் அம்பியா, நபிமார்களுடைய வாரிசுகள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன காரணம் என்ன? முன்னுள்ள நபிமார்களாகட்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட அவர்கள் விட்டு சென்றது என்னவென்றால் பொருளாதாரமோ காசு பணமோ இல்லை. லம் யுபர்ரிஸு தீனாரன் வலா திர்ஹமன், பணமோ பொருளோ பொருளாதாரமோ கிடையாது. அவர்கள் விட்டு சென்றதெல்லாம் இன்னமா வரத்துல் இல்மன், இல்மைத்தான் நபிமார்கள் அனைவரும் விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த காரணத்தினால் இன்னமல் உலமா வரத்துல் அம்பியா, நபிமார்களுடைய வாரிசுகள் உலமாக்கள், அதாவது கல்வியை கற்கக்கூடியவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸை எல்லாம் முழுவதும் கூறிவிட்டு இறுதியாக ஒரு முத்தாய்ப்பான ஹதீஸை எடுத்து முடிக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஃபமன் அகலஹு அகல பிஹவ்லில் வாஃபிலின், யார் இந்த கல்வியை எடுத்துக்கொண்டாரோ, இந்த இல்முகளை யாரெல்லாம் எடுத்துக்கொண்டாரோ, அதாவது இந்த இல்மை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுத்தாரோ, அவர் தன்னுடைய முழுமையான பங்கை அவர் எடுத்துக்கொண்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். ஆக இந்த கல்வி கற்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டிய இந்த 5 ஹதீஸுகளும் நம்முடைய உள்ளத்தில் பதிவாகி இருக்க வேண்டும். விடவில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் கூறி காட்டுகிறார்கள். இல்மை பற்றி, இல்முடைய பிரயோஜனத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற யார் வாழ்க்கையும் ஸலவாத் திரும்பி வரவே மாட்டேங்குது, கொஞ்சம் சத்தமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய துஆக்கள் கேட்டிருக்கிறார்கள், நிறைய துஆக்கள். அதில் குறிப்பாக அதிகமாக கேட்ட துஆக்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா, யா அல்லாஹ் எனக்கு பிரயோஜனமான இல்மை எனக்கு தருவாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதாவது பிரயோஜனம் இல்லாத இல்மை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். பிரயோஜனமான இல்மை என்றால் என்ன?
நமக்கும் அது பயனளிக்கும், நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய கற்பவர்களுக்கும் அது பயனளிக்கும். இந்த வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா, பயனில்லாத இல்மை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்று. பெருமானாரே பயனில்லாத இல்மை விட்டும் பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள் என்றால் நம்மெல்லாம் இம்மாத்திரம். மார்க்கத்தில் பொறாமை கொள்வதற்கு கூடாது, மார்க்கத்தில் பொறாமை கொள்வது கூடாது. ஆனால் 2 விஷயங்களில் மாத்திரம் நீங்கள் பொறாமை கொள்ளலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியிருக்கிறார்கள். ஒன்று, ஒருவர் செல்வத்தை அதிகமாக வைத்திருக்கிறார், அவரை பார்த்து நாம் இவருக்கு இருக்கக்கூடிய செல்வத்தை அழித்து விடு யா அல்லாஹ், பின்னர் அந்த செல்வத்தை எனக்கு கொடுத்து விடு என்று இப்படி கேட்கக்கூடாது. ஒருவரை பார்க்கிறோம், அவர்களிடத்தில் நிறைய செல்வம் இருக்கிறது இருந்தால், யா அல்லாஹ் அவருக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை போன்று எனக்கும் கொடு என்று கேட்கலாம், இதில் பொறாமை கொள்ளலாம். இரண்டாவதாக, யா அல்லாஹ் அவருக்கு கொடுத்த கல்வி ஞானத்தை போன்று எனக்கும் கொடுத்து விடு என்று பொறாமை கொள்வது கூடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். அப்போ பொறாமை கொள்ளும் விஷயத்தில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்மைத்தான் சேர்த்து போயிருக்கிறார்கள். இல்முடைய சிறப்பு, அந்த இல்மை கற்பவருடைய சிறப்பும் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். தொலபுல் இல்மி ஹத்தல் மௌத், மரணம் வரையிலும் நாம் இல்மை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதாவது நமக்கு மரணம் நிகழ்கின்ற வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் ஓடோடி வருகிறார். அவருடைய நிலை எப்படி காண்பிக்கப்படுகிறது? பதட்டமான நிலை வருகிறார். யா ரசூலுல்லாஹ், எனக்கு மரணம் நெருங்கிவிட்டது யா ரசூலுல்லாஹ் என்று கூறுகிறார். அதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார், குல்லுனா மௌத்துன், நம்ம அனைவருக்கும் மௌத் இருக்கிறது, இது எந்த சந்தேகமும் இல்லை யா ரசூலுல்லாஹ், அதற்குண்டான விஷயங்களை நான் பார்த்துவிட்டேன், எனக்கு மனம் நிகழ்ந்து விட்டது, நீ நெருங்கிக் கொண்டிருக்க, நான் இப்ப என்ன செய்ய வேண்டும் என்று பெருமானாரிடம் கேட்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்லுபுல் இல்ம், இல்மை தேடுங்கள், இல்ம் பக்கம் நிறைந்து செல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். அப்போ மரண தருவாயிலும் கூட இல்முக்காக செல்லுங்கள், இல்மை தேடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி காலம், அதாவது கியாமத்துடைய நாள் நெருங்கும் பொழுது எப்படி இருக்கும் என்று தெரியுமா? இல்முகள் எல்லாம் உயர்த்தப்படும், துன்யாவில் உள்ள அனைத்து இல்முகளும் மேலே உயர்த்தப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எப்படி உயர்த்தப்படும்? மக்களுக்கு இடையில் உள்ள அனைத்து இல்முகளையும் அல்லாஹ் அப்படியே எடுத்துக்கொள்வானா? இல்லை. கல்வியாளர்கள், இல்மு கற்றவர்கள், இல்மு கற்றவருடைய மரணம் தான் இல்மே இல்லாமல் போவது. எத்தனையோ பெரிய பெரிய கல்வியாளர்கள் இன்றைய காலத்தில் மரணம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்மு நம்மளை விட்டு சென்று கொண்டிருக்கிறது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இல்மு இறுதி காலங்களில் உங்களிடத்தில் குறைந்து கொண்டே இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். கல்வியை பற்றி கூறும் பொழுது இமாம் சுஃபியான் அஸ்-ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஹுவல் இல்முல் லதீ லா யஅதிருல் அப்த ஃபில் ஜஹலி பிஹி வல்லாஹு அஅலம். யார் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்கிறாரோ அவர் அறியாமை என்னும் மோசடியில் இருந்து பாதுகாக்கப்படுகிறார் என்று இமாம் சுஃபியான் அஸ்-ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். ஏனென்றால் ஒருவர் கல்வியை கற்றுக்கொண்டால்தான் அறியாமையை விட்டும் விலகி இருக்க முடியும். அறியாமையில் இருந்தால் சரியாக யோசிக்க முடியாது, திட்டங்களை சரியான முறையில் செயல்படுத்த முடியாது, எந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்க முடியாது. அப்போ யார் மாற்றுக் கல்வியை கற்றுக்கொள்கிறாரோ அவர் அறியாமை என்னும் மோசடியில் இருந்து பாதுகாக்கப்படுகிறார் என்று சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். இல்மை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் தபாரக வ தஆலா அவரும் குர்ஆனில் ஏகப்பட்ட வசனங்களில் கூறி காட்டியிருக்கிறார்.
நாம் அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? இல்முக்காக வேண்டி இந்த துன்யாவில் நம்மளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்து விட்டார். நாம் அடுத்த கட்ட நடவடிக்கை நாம் என்ன எடுக்க வேண்டும்? இந்த துன்யாவில் முதலீடு செய்ய வேண்டும். துன்யாவில் முதலீடு செய்ய வேண்டும். வாழக்கூடிய காலங்களில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த ஒரு 10 சென்ட் இடத்த வாங்கி போட்டால் நல்ல ஒரு விலைக்கு வரும் என்று முதலீடு செய்கிறோம். ஒரு ஜீவனாம்சம் நம் மரணத்துக்கு பின்னால் நம் பிள்ளைகளுக்கு உதவும், நம் குடும்பங்களுக்கு உதவும் என்று ஜீவனாம்சம் செய்கின்றார்களே, முதலீடு செய்கிறார்கள் துன்யாவில். இப்படி ஏகப்பட்ட காரியங்களில் மனிதர்கள் முதலீடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய மறுமை வாழ்க்கைக்காக நாம் என்ன முதலீடு செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்து வைத்திருக்கிறோம்? நம்மளுடைய முதலீடு மறுமை வாழ்க்கைக்காக வேண்டிய முதலீடு இருக்க வேண்டும். மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று இந்த கலிமாவை ஓதுவாரோ அவருக்கு சொர்க்கம் வாஜிப். இரண்டாவது, அவருக்கு என்றைக்கு அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறுகிறாரோ அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ள ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் ஆகுது. பேங்க் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் ஆகுது. அவர்கள் வாழ்கின்ற காலம் வரை என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்கின்றார்களோ அதுவெல்லாம் அந்த பேங்கில் கிரெடிட் ஆகும். துன்யாவில் இருக்கக்கூடிய காலத்தில் நாம் எதிலெல்லாம் முதலீடு செய்கின்றோம்? நாம் வாழ்கின்ற காலத்தில் நாம் நன்மைகளை சம்பாதிக்கிறோம். ஆனால் மரணத்திற்கு பின்னால், நம்முடைய மரணத்திற்கு பின்னால் என்ன முதலீடு செய்து வைத்திருக்கிறோம்? 3 காரியங்களை தவிர மரணத்திற்கு பின்னால் கபருக்கு எந்த ஒரு நன்மை வந்து எட்டாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுகிறார்கள். ஒன்று, நிலையான தர்மம், சதகத்துன் ஜாரியா. சதகத்துன் ஜாரியா, நிலையான தர்மம் யாரிடத்தில் இருக்குமோ அவர் மரணத்திற்கு பின்னால் அவருடைய கபருக்கு வந்து நன்மை எட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். வாழ்கின்ற காலத்தில் அவருடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் அமௌண்ட், நாம் மரணத்திற்கு பின்னாலும் கிரெடிட் ஆகும். எப்படி பார்த்தீங்கன்னா சதகத்துன் ஜாரியா, மரணத்திற்கு பின்னால் ஒரு பள்ளிக்காக வேண்டி நிலையான தர்மம், ஒரு 10 ஃபேன் வாங்கி போடுறோம், பள்ளியோட கட்டடத்தை உயர்த்துவதற்காக வேண்டி ஏதோ ஒரு காரியம் செய்கின்றோம். அந்த நேரத்தில் ஒரு அடியான் வந்து அவருடைய நிம்மதி பெறுகிறார், தொழுகிறார். அதே போல ஒரு பயணத்திற்காக வேண்டி ஒரு நிலக்குடை அமைத்து கொடுக்கிறார், ஒரு நிம்மதி பெறுகிறார். அப்படி என்றால் அவர் மரணத்திற்கு பின்னாலும் அவர் கபரில் இருக்கின்ற வரை அவர் செய்துவிட்ட முதலீடு அவருடைய கபருக்கு நன்மை எச்சிக்கொண்டே இருக்கும். இரண்டாவது, பயனுள்ள கல்வி. ஒருவருக்கு கற்றுக்கொடுத்து சென்று மரணித்து விட்டால் அந்த எளிமை கொன்று, அந்த ஒருவருடைய எளிமை கொன்று மற்றவர்களுக்கு பரவலாக பறந்து விட்டால் அவர் யாரெல்லாம் ஓதுகின்றார்களோ, யாரெல்லாம் கல்வியை கற்றுக்கொண்டார்களோ கபரில் அவருக்கும் அந்த கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். மூன்றாவது, வலதும் சாலிஹும், சாலிஹான பிள்ளைகள். சாலிஹான பிள்ளைகளை இந்த துன்யாவில் இருக்கும் பொழுது முதலீடு செய்து வைத்து சென்றால் மரணத்திற்கு பின்னால் அந்த குழந்தை தன் தகப்பனுக்காகவும் தாய்க்காகவும் வேண்டி செய்யக்கூடிய துவாக்கள், அந்த தாய்க்காகவும் தகப்பனுக்காகவும் செய்யக்கூடிய நல்ல அமல்கள், என்னென்ன அமல்களெல்லாம் இருக்கின்றதோ, என்னவெல்லாம் செய்கின்றார்களோ அத்தனையினுடைய கபருக்கு எட்டும். அந்த அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். நிறைய நபர்களுக்கு வந்து நன்மை வரும், எல்லாம் நன்மை தரான் அப்படின்னு சொன்னால் யாருக்கு விளங்குறது இல்லை. செஞ்சவனே நன்மை போயிடும். அதற்கு உதாரணம் ரப்புல் ஆலமீன் துனியாவிலே காட்டி கொடுத்திருக்கிறான். ஒரு நாள் நாம் வேலை செய்கிறோம், அதற்குண்டான ஊதியத்தை ஜிபேல வாங்குறோம். அந்த பணத்தை நம் கண்ணால் பார்க்க முடிகிறதா? அதை வாங்கி நாம் நம்முடைய செலவினத்துக்காக வேண்டி கடை நாம் செலவு செய்கின்றோம். அந்த பணத்தை நாம் பார்த்தோமா? ஆக துன்யாவில் நாம் செய்கின்ற வேலைகளுக்கே கிடைக்கக்கூடிய ஊதியத்திற்கு நாம் கண்ணால் பார்க்க முடியவில்லை இந்த காலத்தில். ஆனால் மறுமையில் நாம் சேர்க்கக்கூடிய நன்மைகளுக்காக வேண்டி நாம் செய்கின்ற நன்மைகள் ஏராளம். மறுமையில் சென்று பார்க்கும்போதுதான் தெரியும், மலை போல் குவிந்து கிடக்கின்ற நன்மை நாம செய்தோம் என்று பார்ப்போம். ஆக இந்த நன்மைகளை அதிகம் செய்வதற்கு, இந்த முதலீடு செய்வதற்கு துன்யாவில் இருக்கக்கூடிய காலங்களில் நாம் அதிகமாக இருக்க வேண்டும். இந்த துன்யாவில் இருக்கக்கூடிய நேரத்தில் யாரெல்லாம் முன்னோர்கள் முதலீடு செய்தார்கள் என்று பார்த்தால், அபா யஜீதுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூட
அவர்களுக்கு 6 வயது. 6 வயது இருக்கும் பொழுது அவருடைய தாய் மதரசாவில் கொண்டே விடுறாங்க. இவர் ஹாஃபிஸ் ஆகாம குர்ஆனை மனனம் செய்யாமல் இவர் விட்டுறாதீங்க வெளியில அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. 6 வயது சிறுவன் ஒரு வாரத்துக்கு மேல தாக்கு பிடிக்கல. நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு அபா யஸீத் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். உஸ்தாத் சொல்றாங்க, அப்படியெல்லாம் உன்னை விட்டுற முடியாது, அப்படியெல்லாம் உன்னை விட்டுற முடியாது. ஒரு ஜுதுவை மனனம் செய்து நேரத்தில் காட்டிவிடு, உன்னை நான் வீட்டுக்கு அனுப்புகிறேன் என்று உஸ்தாத் சொல்றாங்க. அபா யஸீத் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 6 வயது. ஒரு ஜுதுவுக்கு இன்றைய காலத்தில் 15 வரி குர்ஆனில் எடுத்து பார்த்தால் 20 பக்கம். 1 மணி நேரத்தில் மனனம் செய்ய முடியுமா? 6 வயது சிறுவன் நேராக பள்ளிக்குள் நுழைகிறார், 2 ரக்காத் தொழுகிறார். அந்த பிஞ்சு விரலில் 6 வயதாக இருக்கின்ற நிலையில் பிஞ்சு விரல் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்கின்றார், யா அல்லாஹ் 30 ஜுஸுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தில் போடுற ரப்பே, ஒரு ஜுஸுவை என்னுடைய உள்ளத்தில் போடுற, என்னோட அம்மாவை நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க. தொழுது முடிச்சதுக்கு குர்ஆனை பிரட்டுகிறார்கள், குர்ஆனை ஓதுகிறார்கள். 1 மணி நேரத்தில் அந்த ஜுஸுவை மனப்பாடம் செய்கிறார்கள். உஸ்தாத் சொல்றாங்க, உஸ்தாத் நான் குர்ஆனை மனப்பாடம் பண்ணிட்டேன், ஒரு ஜுஸு மனப்பாடம் பண்ணிட்டேன், சும்மா சொல்லாத போப்பா அப்படிங்கிறாங்க. நீங்க கேளுங்க, நான் ஓதுறேன், ஒரு ஜுஸு ஓதுறேன் அப்படிங்கிறாங்க. குர்ஆனை வந்து ஒரு ஜுஸுகையும் ஓதி காட்டுகிறார்கள். ஒரு பிழை இல்லை, ஒரு பிழை இல்லாமல் 1 மணி நேரத்தில் ஒரு ஜுஸுகளை மனனம் செய்து விட்டார். உஸ்தாத வாக்கு கொடுத்துட்டாரு, நீ ஒரு ஜுஸு மனப்பாடம் பண்ணிட்டு உன வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன்ட்டு ஒரு மாணவரை அவரோட போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. அந்த மாணவர் வீட்டுக்கு போறாங்க, கதவை தட்டுகிறார். அம்மா, நான் உங்கள் மகன் அபா யஸீத் பிஸ்தாமி வந்திருக்கிறேன், அம்மா உங்கள் மகன் அபா யஸீத் பிஸ்தாமி வந்திருக்கிறேன் என்று 20 முறை கதவை தட்டுகிறார்கள். தாய் சொன்ன வார்த்தை, என் மகன் ஆபீஸாக வரமாட்டான், என் மகன் ஆபீஸாக வரமாட்டான், என் மகன் ஆபீஸாக வரமாட்டான் என்று 20 முறை தட்டிய கதவிற்கும் அதே பதில் கூறினார்கள். தோற்று போன அபா யஸீத் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திரும்பவும் மதரசாவுக்கு செல்கிறார்கள், ஆலிமாகிறார்கள், ஆபீஸார்கள், பல துறைகளை தேர்ச்சி பெற்று மீண்டும் வீட்டுக்கு வருகிறார்கள். அம்மா, நீங்கள் எதிர்பார்த்தவனாக நான் வந்திருக்கிறேன், உங்களை பொருத்த மட்டும் என்று இன்றைக்கு வேண்டும், எனக்கு அதை மட்டும் தாருங்கள் என்று அபா யஸீத் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அப்போ நம்முடைய முன்னோர்கள் அவருடைய குழந்தைகளை எந்த அளவுக்கு முதலீடு செய்திருக்கிறார்கள் மறுமைக்காக வேண்டி. நம்முடைய காலத்தில் இன்றைக்கு எடுத்து பார்த்தால் ஒரு மதரசா கூடி ஆட்கள் சரியாக இல்லை. ஏன் வெளியே எங்க சொல்லலாம், நம்ம மதரசாலே சொல்லலாம். 30 மாணவர்கள் தான் இருக்கா மதரசால. அதுவும் அஜத்துக்கு வந்து அதிகமாக தெரியக்கூடாது, தெரிஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி என்னமோ ஒவ்வொரு டெஸ்க்கை தனித்தனியாக போட்டு வச்சிருக்கிறாங்க. 30 மாணவர்கள் வெளியிருந்து பார்த்தாங்கன்னா பள்ளி நிறைஞ்சிருக்கு மாணவர்கள் என்று. 30 மாணவர்கள், இந்த 500 குடும்பங்களில் 30 மாணவர்கள் 40 மாணவர்கள் தான் இருக்கின்றார்களா? தன் பிள்ளைகளை உருவாக்குவதற்காக வேண்டி, மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி தயார் செய்யக்கூடிய பெற்றோர்கள் மற்ற மதரசாக்களை கூட அனுப்புவதில்லை. உலக கல்வியை நான் படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, முக்கியத்துவம் மார்க்க கல்விக்கும் கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறது. காலை மாலை 1 மணி நேரம் மதரசாக்களுக்கு அனுப்புவதற்கு கூடி பெற்றோர்கள் முன் வருவதில்லை. ஸ்கூலுக்கு போய் பார்த்தா அவ்வளவு கூட்டங்கள், ஒவ்வொரு கிளாஸ்ல ஒரு ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 50 பேர் 60 பேர். நம்முடைய மற்ற மதரசாக்களில் எந்த அளவுக்கு இருக்கிறார்கள்? இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, நாம் மறுமையுடைய வாழ்க்கைக்காக வேண்டி என்ன முதலீடு செய்து வருகின்றோம்? சாலிஹான குழந்தை உங்களுக்காக வேண்டி துவா செய்தால் மட்டுமே தான் நீங்கள் மறுமையில் தப்பிக்க முடியும். நீங்கள் செய்து வைத்து போகின்ற இந்த முதலீடு தான் உங்களுக்கு மறுமையில் எத்தும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே கூறுகிறான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா என்று. உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு ஃபித்னாவாக இருக்கின்றது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே கூறுகிறான். நீங்கள் நலமான முறையில் சொர்க்கத்திற்கு செல்வதற்கும் நரகத்திற்கு செல்வதற்கும் உங்கள் பிள்ளைகள் கையில் தான் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூட்சகமாக இந்த ஆயத்தில் கூறுகிறான். இந்த ஒரு ஆயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான். ஆனால் பல இடங்களில் உங்கள் குழந்தை உங்களுக்கு பூர்வத்துல் ஐன், கண் குளிர்ச்சியாக உங்களுடைய குழந்தைகளை நான் ஆக்கி வைத்திருக்கிறேன், உங்கள் குழந்தைகளை ஹிபத்தாக பரிசாக நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், உங்களுடைய குழந்தைகளை நிஅமத்தாக நான் கொடுத்திருக்கிறேன், அருட்கொடையாக நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் பல இடங்களில் கூறி காட்டுகிறான். இதற்கு என்ன அர்த்தம்? நீங்கள் சரியான முறையில் குழந்தைகளை நீங்கள் வளர்த்தி எடுத்தால்
மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி நீங்கள் முதலீடு செய்தால் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆயத்திலும் கூறி காட்டுகிறார்.